வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் திருவி எடுத்துக்கோங்க. ஒரு 20லேருந்து 25 நம்பர் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. இது இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க, மிளகு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துலேங்க 100 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலும் சேர்க்கலாம், இல்லை கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 150 கிராம் சின்ன வெங்காயம் வேறு ஒடிச்சு வச்சுருக்குறவங்க அந்த வெங்காயத்தையுமே இந்த எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து மீடியமான ஃப்ளேமில் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது எவ்வளோ நேரம் வதக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வதக்கினா போதுங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிராம் அளவுக்கு பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்குறேங்க, அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க, வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடுங்க. அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 80% வதங்கிருச்சுங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அந்த தக்காளியும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது கூட அந்த எண்ணெயிலேயே நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு பார்த்தோம்னா இது கூடவே பச்சை மிளகா சேர்க்க போகிறாங்க. பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. காரம் இல்லாததாக இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க, காரம் இல்லாத இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது கூடவே அந்த பச்சை மிளகாயும் ஒரு 2-3 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் 2-3 செகண்ட் பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் சேர்க்க போகிறாங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் அதே மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறீங்களோ அதே அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள் அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புளி கரைச்சி வச்சுருக்குறாங்க. ஒரு 200 ml அளவுக்கு, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சிக்கோங்க. ஒரு 200 ml வர அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்து மீடியமான ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. ஹை ஃப்ளேமில் கொதிக்க வைக்காதீங்க, மீடியமான ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வைங்க. அப்போ தாங்க அந்த புளியோட நல்லா குக் ஆகுங்க, அதுக்காக தாங்க. இப்போ கொதிக்க வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம்லைங்க அந்த வெங்காயம், தேங்காய் பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா நம்ம கொதிக்க வைக்க போகிறோங்க. அந்த தேங்காயும் வெங்காயமும் அந்த பச்சை வடை போகணுங்க. அதை போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம மல்லி இலை சேர்க்க போகிறாங்க. மல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மீன் சேர்க்க போகிறாங்க. நீங்கள் எந்த மீன் வேணாலும் சேர்க்கலாங்க. 1 kgலேருந்து ஒரு 1.5 kg வரைக்கும் நீங்கள் இந்த சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி மீன் சேர்த்து நம்ம குக் பண்ண போகிறாங்க. எவ்வளோ நேரம் குக் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் குக் பண்ணால் போதுங்க. ஏன்னா மீன் வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடுங்க, ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு தேவையில்லைங்க. அதனால் 5 to 10 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு இதெல்லாம் பார்த்துக்கலாங்க. இல்லைன்னா பத்தலைன்னா உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 to 10 மினிட்ஸ் வந்து குக் ஆகிடுச்சுங்க. உங்கள் பாத்திரத்தில் தெரியுங்க, மீனெல்லாம் நல்லா உடஞ்சி நல்லா குக் ஆகிடுச்சுங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.